ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். அவர் தானே வந்து டெலிவரி பண்ணணும். ஆனா அவர் டெலிவரி பண்ணாம ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு பர்சனல் வேலை விஷயமா மாட்டிக்கிட்டேன், என்னால வர முடியாது, நீங்க கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கேட்டாரு. நான் கொஞ்ச நேரம் யோசிச்சேன். அவர் திடீர்னு பிரதர் நீங்க எந்த ஊர் அப்படி கேட்டேன்னா நான் இந்தியா தமிழ்நாடு சொன்னோன்னே அண்ணா கொஞ்சம் ப்ளீஸ் அண்ணா அப்படின்னாரு. நான் ஷாக் ஆயிட்டேன். ஏய் நீ பாகிஸ்தானி தானே, எப்படி தமிழ்ல பேசுற அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் வந்து இல்ல ரூம்மேட்டு தமிழன்ஸு, ஸோ எனக்கு கொஞ்சம் தமிழ் பேச வரும் அப்படின்னாரு. கொஞ்சம் தமிழ் அப்படின்னாரு. ஸோ தமிழ்நாட்டை பத்தி கொஞ்சம் பெருமையா சொன்னோன்னே நம்ம முடியாதுன்னு சொன்னா நல்லா இருக்காது இல்லையா, சரி நானே வந்து வாங்கிக்கிறேன், லொகேஷன் அனுப்புங்கன்னு சொன்னேன். லொகேஷன் அனுப்பிச்சிருக்காரு. அவர் லொகேஷனுக்கு தான் இப்போ போயிட்டு அங்கதான் போயிட்டு இருக்கோம். போயிட்டு என்ன வாங்கியிருக்கேன் அதை காட்டுறேன், பார்ப்போம். மோஸ்ட்லி டெலிவரி பாய்ஸ்னா நல்லா சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மித் இருக்கு. ஆக்சுவலா அப்படி Merge onto King Fahd bin Abdulaziz Road, King Fahd Road, then continue straight to stay on King Fahd bin Abdulaziz Road. ஆக்சுவலி அந்த மித் நிறைய. Continue straight to stay on King Fahd bin Abdulaziz Road, King Fahd Road. So continue on King Fahd bin Abdulaziz Road for 1.5 kilometers. நான் பேச விட மாட்டேங்குது கூகுள். இது நடுல வந்து பேசிக்கிட்டே இருக்கு. இந்த லொகேஷன்ல தான் இருக்குன்னு சொன்னாரு. ஸோ இங்க இருக்காரு தெரியல, பார்ப்போம். You have arrived. ஓகே நான் வந்துட்டேனா. ஸோ வந்துட்டு இங்க நிப்பாட்டலாம். இங்கேயே இருக்கு, இங்கேயே போட்டிருக்கு சம்சா. இங்கதான் போல இருக்கு. இங்கதான் ஒரு வண்டி நிக்குது. இதுதான் எங்க ஹசார்ட் போட்டுப்போம். அவனுக்கு கால் பண்ணிட்டு வரலாம். அவருக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு, சம்சா வண்டி. ஸோ அவர் தான் நினைக்கிறேன். अच्छा आपको लिए मैं कॉल कर रहा था। मैं लगता है आप ही मुझे कॉल की, मैं लगता है आप ही इधर खड़े हैं। हाँ हो गया। ओके ஸோ வாங்கியாச்சு. வண்டி எங்காச்சும் பார்க்கிங் போட்டுக்கிறோம். ஆக்சுவலி அவரும் பக்கத்துலேயே இருந்திருக்காரு. அது நான் தானே அவருக்கு தெரியல. கால் பண்ணா கூட கால் எடுக்கல அவரு. டேய் போட்டு விடுறா. ஸோ பார்சல் வாங்கியிருக்கோம். என்னன்னு திறந்து காட்டுறேன், பார்ப்போம். இப்போ முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தேன், இங்க டெலிவரி பாய்ஸ்க்கு வந்து நல்லா சம்பாத்தியம் இருக்குன்னு சொல்லி நிறைய மித்து, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. நானும் சில பேர் பார்த்தேன். 8,000 ரூபாய் சம்பாதிக்கணுமா, 10,000 சம்பாதிக்கணுமா, இங்க வந்து டெலிவரி ஜாப்ஸ், இங்க டெலிவரி ஜாப் பண்ணுங்க அப்படின்னு. பட் அதெல்லாம் போய் தான், அவ்வளவு சம்பாதிக்க முடியாது. எப்படி ஸ்விக்கி ஜொமேட்டோல இந்தியாவில் 1 லட்சம் சம்பாதிக்கிற ஆளும் இருக்காங்க, 30,000 ரூபாய் சம்பாதிக்க கஷ்டப்படுற ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ வந்து இது நீங்க ஃபுல் டைமா, நீங்க பார்ட் டைம்ல சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் அப்படி பண்ண முடியாது. நீங்க ஃபுல் டைம் வேலை செய்யணும். அது 14 மணி நேரம், சில பேர் 20 மணி நேரம், அந்த மாதிரி வேலை செஞ்சா மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்குற பணம் எடுக்க முடியும். எப்படி நீங்க 1 மாசம் எடுப்பீங்களா அந்த பணம், அடுத்த மாசம் 3வது மாசம் 4வது மாசத்துல இருந்து உங்க பர்ஃபார்மன்ஸ் குறையும், உங்க இன்சென்டிவ் குறையும், மற்றதெல்லாம் குறையும். ஸோ அது வந்து அது மித்து, அதை நம்பாதீங்க. ஏன்னா இங்க பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு அவங்களாலே ஒரு 8,000 10,000 எடுக்க கஷ்டமா இருக்குங்க. ஸோ நார்மலி ஒரு டெலிவரி ஜாப்காக அவ்வளோ பணம் கொடுப்பாங்கன்னா எனக்கு ரொம்ப டவுட். கொடுக்கலாம். அதுக்கு வந்து நீங்க வந்து மனுஷன் இல்லாம மாடு மாதிரி உழைச்சா மட்டும்தான் முடியும். அதுவும் நம்மளால என்ன ஒரு நாள் 2 நாள், சரி 1 மாசம் இல்ல 2 மாசம் வச்சுக்கோங்க, அதுக்கு பட்சம் நம்மளால அது மாதிரி உழைக்க முடியாது. 20 மணி நேரம்னா ரொம்ப சான்ஸே இல்லை. ஸோ அந்த ஃபேன்சி வேர்ட்ஸ்க்கு நான் நம்பி நீங்க சவுதிக்கு வந்து ஏமாந்துடாதீங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. சில ஃபாலோவர்ஸ்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, சில இன்ஃப்ளூயன்சர் அப்படி சொன்னாரு
அவர் இப்படி சொன்னாரு, இப்படி பணம் சம்பாதிக்கலாம், அவர் இப்படி சொன்னாருன்னு. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச டெலிவரி பாய் வேலை செய்யற ஆளுங்கக்கிட்ட கேட்டதால அவங்க சொன்னாங்க அது முடியாது, முடியும் ஆனா முடியாது அந்த மாதிரி கான்செப்ட். உங்களால 20 மணி நேரம் உழைக்க முடியும், 24 மணி நேரம் உழைக்க முடியும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது முடியும், பாசிபிள். இல்லை என்னால முடியாது, நான் வந்து 8 hours தூங்கணும், 2 hour ஆச்சு எனக்காக யூஸ் பண்ணா இருக்கு, பர்சனல் ஒர்க் இருக்குன்னா உங்களால முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃபேன்சி வேர்ட்ஸை நம்பாதீங்க. வாங்கியாச்சு. இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்னென்ன வாங்கினேன்னு. ஸோ இது சம்சால இருந்து வந்திருக்கு. பட் சம்சா வந்து ஒரு கார்கோ கம்பெனி தான். ஸோ உள்ள என்ன ஐட்டம் இருக்கு? இது என்ன தெரியுமா? இப்போ எனக்கு ஒரு பிளான் இருக்கு, என்னன்னா பேராஷூட்ல பறக்கணும்னு. இங்க ஆஃப்மன் பீச்ல பேராஷூட் இருக்கு, அங்க பேராஷூட்ல வந்து பறக்கலான்னு ஐடியால இருக்கு. இது என்னன்னா மொபைலோட கேஸ் இருக்கு இல்லையா, அங்க போட்டா மொபைல் கீழே விழாது. இப்போ இது மொபைல் வச்சுக்கோங்க, இது மொபைல் தான் ஓகேங்களா. மொபைலை கீழே வச்சுட்டு இது இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணலாம்னா இதை வெளியில எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வெளியில எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, வெளியில எடுத்தாச்சு. இப்போ இந்த மொபைல் கேஸ்ல இது உள்ள போட்டுட்டு இங்க இருக்கு இல்லையா, எப்படியும் வெளில இழுத்துடணும். இப்படி வெளில இழுத்துட்டு மொபைல் இருக்குல்ல, மொபைல், ஓகே, மொபைலை வந்து இங்க உள்ள போட்டுடணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா சார்ஜருக்கும் போடலாம், பிளஸ் இதுவும் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இது இருக்கு இல்லையா, இது உள்ள லாக் ஓபன் ஆகுது இல்லையா, இத போட்டாச்சு. இப்போ இந்த ஹேண்ட கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு இப்போ அப்படி பிடிச்சிக்கணும். இப்போ பிடிச்சிக்கிட்டு நான் இப்போ வீடியோ எடுத்தானா போன் விழுந்தாலும் அப்படி தோணும். அண்ணன் ஒருத்தர் பார்த்துட்டு போறாரு, பைத்தியக்காரத்தனமா தனியா பேசுறேன்னு. ஸோ வீடியோ எடுக்கிறேன், விழுந்துருச்சுன்னா இப்படி பிடிச்சிக்கலாம். நல்லா இருக்கு ஆக்சுவலி. இப்போ எனக்கு இது ரொம்ப தேவைப்படுது இது. ஸோ நம்ம இப்போ ஆஃப் இப்போ ஓட்ட போனோம்னா, பேராஷூட் தான் போனோம்னா நான் இதை யூஸ் பண்ணுவேன் ஆக்சுவலி. ஸோ இது ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா, ஓகே, இது என்னன்னா பேபிஸ்க்காக. ஏன்னா இப்போ பையன் வர மாதிரி இருக்கு, இப்போ சவுதிக்கு வர பையன். ஸோ வந்து அவன் முன்னாடி தான் உட்காருன்னு சொல்லுவான். கார்ல முன்னாடி உட்கார்ந்தோன்னா அவனுக்கு வந்து சீட் பெல்ட்னா வந்து கழுத்தை நெரிக்கும், அப்படி இப்படி இருக்கும் குழந்தைங்களுக்காக. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இதை தான் இப்போ யூஸ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா, ஓகே ஓகே ஓகே, இது இருக்கு இல்லையா, இது உள்ள போடணும் போல இருக்கு. டேக் சம்திங், உள்ள போட்டு அப்படிதான் எடுக்கணும். ஓகே, இப்போ எடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக கீழே வரைக்கும் பாத்தீங்கன்னா கழுத்துக்கிட்ட வர மாட்டேங்குது, இப்படி போயிட்டு இப்படி போகுது. ஸோ சில பேருக்கு கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் பிடிக்காது, சில பேருக்கு குழந்தைங்களுக்காக மோஸ்ட்லி இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நல்லா இருக்கு, இது யூஸ் ஆகும். இப்போ அவன் இந்த சீட்ல வருவான், ஸோ அவனுக்காக அந்த சீட்லயே போட்டு வச்சிடலாம். பக்கத்து சீட்ல கைட்டு முடியலையா. அடுத்தது பார்த்தோம்னா ஏர் கூலர் ஃபேனு. எனக்கு ஆஃபீஸ்ல ஏசி இருந்தாலும் என்னால சூடு தாங்க முடியாது. ஸோ நான் ஏசி போட்டு பக்கத்தில் ஒரு ஃபேன் போடலன்னா முடியாது. ஆல்ரெடி நான் ஃபேன் வச்சிருக்கேன், 4-5 ஃபேனு. இப்போ இந்த ஃபேனையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிளாஸ்டிக் ரொம்ப வீக்கா இருக்கு. நான் இதை உடைக்கலப்பா, அது உடைஞ்சுதான் இருந்துச்சு. ஓகே, எம்டி பாக்ஸ் தூக்கி போட்டுடலாம்.
இப்போ காட்டும் போது குவாலிட்டி நல்லா இருக்க மாதிரி தான் காட்டினாங்க. பட் நிஜத்துல வந்து ரொம்ப சீப்பான பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. பட் கொடுக்குற காசுக்கு ஒருத்தர் தான். இப்போ நான் ரேட்டு சொல்லலை, ஏன்னா ரேட் வந்து ஒரு டைம்ல மாறும். நீ அவ்வளோ சொன்ன இவ்வளோ சொன்னு ஒரு வார்த்தை வந்துடும். ஸோ அதுக்காக நான் ப்ரைஸிங் சொல்லலை. கேபிள் வர கீழே விழுந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு சீட் அப்போ சொருவிக்கணும். பார்த்தீங்கன்னா லைட் எரியுது இல்லையா, இதுக்குள்ள தண்ணி ஊற்றிக்கணும். இதுக்குள்ள தண்ணி ஊற்றிட்டு இங்க வந்து ஃபேன் இருக்கு, இங்க வந்து ஹியூமிடிஃபையர் இருக்கு. நீங்க தண்ணி ஊத்தீங்கன்னா தண்ணி இங்க புகையா வரும். ஃபேன் இது வந்து உங்களுக்கு அடிக்கும். இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு நல்லதுன்னு நமக்கு தெரியல. ஸோ இங்க வந்து ஏதோ லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு தெரியல. ஓ, திறக்கிற மாதிரி. எனக்கு திறக்க வேண்டாம், நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேன் ஆன் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா ஒன்னு ஃபேனு, அடுத்தது வந்து ஹியூமிடிஃபையருக்கு ஆப்ஷனு, அடுத்தது பாத்தீங்கன்னா லைட் வர்றதுக்கு, லைட் வரணுமா இல்லையான்னு அதுக்கு வந்து டைமரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா தெரியல, எனக்கு டைமரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேன் ஆன் பண்ணுவோம். நல்லா ஓடுது. நீங்களே அது ஸ்பீடு பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஸோ ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வீட்டுக்குள்ள வந்து தண்ணி போட்டு செக் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ இங்க வந்து என்னது, ஃபேன். ஓகே, ஃபேன் நல்லா இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா இது காத்து வருதா? ஓ பாருங்க, இது பண்ணா 3 வருது, 4 வருது. இது வந்தோன்னே இதோட ஸ்பீடு கம்மியாயிருச்சு. எங்க சூப்பரா இருக்குங்க, ஏசி மாதிரியே ஃபீல் ஆகுது. ஓகே, இது என்னது, லைட்டு சூப்பரு. இது அலாரமா? ஓ, டைமிங்கு. சூப்பர். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல, பட் டைமிங் நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஹியூமிடிஃபையர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தோன்னா உள்ள வந்து அது லிக்விட் போடுவாங்க இல்லையா, அது என்ன சொல்றது, இந்த மாதிரி சென்ட் மாதிரி லிக்விட், அதை போட்டோன்னா கெட்டு போயிடுச்சு. அது இல்லாமல் இதோட ஸ்பீட் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். ஒரு பாயிண்ட் தான், அங்கே 4 ஃபேன் இருக்க மாதிரி இங்கே ஒன்று தான் இருக்கும். பட் எனக்கு இது பிடிக்கல. பட் இது சூப்பராக இருக்கு. இப்போ வாங்கிட்டு வந்தது. எல்லாருக்கும் டவுட் இருக்கும், இது எப்படி தண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ப்ரே பண்ணுதுன்னா, இது உள்ள இருக்கு இல்லையா ட்ரம்மு, அது வைப்ரேட் ஆகும். அதுல சின்ன சின்ன ஹோல் இருக்கும், அது ரொம்ப ஸ்பீடா வைப்ரேட் ஆகிறதால அது தண்ணி வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே அடிக்குமா. ஓகே, அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போமா? இல்ல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது கொடுத்துருக்காங்க இது சைட்ல மாட்டுற மாதிரி. இதை ஃபர்ஸ்ட் இங்க மாட்டிக்கிறேன். மாட்டிட்டு இங்க ஒன்று ஸோ கையில கூட நம்ம கொண்டு போகலாம் பிடிச்சிட்டு. நல்லா இருக்கு. எஸ், இது என் பையனுக்காக தான் ஆர்டர் பண்ணேன். பார்த்தோன்னா இப்படி இருக்கு. இது என்னன்னா ஸ்பின்னர். இது என் பையனுக்காக ஆர்டர் பண்ணேன். இது ஹியூமன் மாதிரி. இது இப்போ நம்மளுக்கு அதை பார்த்த பிரயோஜனம் இல்லை. இது வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்பின்னரா சம்திங் சொல்லுவாங்க. நல்லா இருக்குது. ஓகே, இது ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்ததுதான் என்னோட மெயின் திங்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச திங். அது என்னன்னு பார்த்துடலாம். எஸ், இது ஒரு லெதர் பேக்னு ஆர்டர் போட்டேன். இது எதுக்காகனா, என்னோட பவர் பேங்க், என்னோட எல்லா திங்ஸும் போட்டு போற மாதிரி. இதை பார்த்தா ஒரிஜினல் லெதரா எனக்கு தெரியல. சரி, இருந்தது கூட சின்ன பேக். இது மேன்ஸ் பேக்னு சொல்லுவாங்க, மென்ஸ் பேக் மாதிரி. ஒரு இங்கன்னா வந்து பவர் பேங்க்கு, மொபைல்ஸு. இப்போ நான் 20,000 mAh பேட்டரி பவர் பேங்க் வச்சிருக்கேன். அதெல்லாம் கையில் வச்சுட்டு போக முடியாது.
இங்க ஒரு சின்ன ஜிப் இருக்கு, எங்க நம்ம திங்ஸ் இங்க வச்சுக்கலாம், சார்ஜர் ஐட்டம்ஸ் எல்லாம். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், ஆக்சுவலி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இது. இங்க ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க, இங்க ஒன்று பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்க ஹோல்டு பண்ற மாதிரி. ஸோ இது பெட்டர் ஆப்ஷன். நான் எங்கேயாச்சும் வெளில போனோன்னா என்னோட மொபைல்ல இருந்து, பவர் பேங்க்ல இருந்து, அப்புறமா வந்து சார்ஜர்ஸ் எல்லாமே இங்க போட்டு ஒரு அழகா ஒரு இது மாதிரி ஒரு பேக் மாதிரி கொண்டு போயிடலாம், டீசெண்டா இருக்கும். அதை விட்டு நான் ஒரு பெரிய பேக், ஸ்கூல் பேக் மாதிரி போட்டு போறது எனக்கு பிடிக்கல ஆக்சுவலி. மற்றபடி என்ன இருக்கு, அவ்வளவுதான். இந்த 3 ஐட்டம் தான். இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நிறைய வாங்கி அன்பாக்ஸ் பண்ணலான்னு பிளான்ல இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்தது என்ன வாங்கி அன்பாக்ஸ் பண்ணலான்னு பாருங்க, நான் அப்புறமா அது சொல்றேன். ரேட் என்னால சொல்ல முடியாது, ஏன்னா ரேட் மாறிட்டே இருக்கும். நீங்க எப்ப இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல, அதுக்காக தான். பாய், see you.